எல்லாருக்கும் வணக்கம். இப்ப கணினி பாவிக்கிற நேரத்துல இப்ப முக்கியமான இது இந்த செக்யூரிட்டி, அதை எல்லாரும் கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. என்ன இப்பத்தே டெக்னாலஜிகள் கூடிக்கொண்டு போக்குல நிறைய திருட்டுகள் நடந்து கொண்டிருக்கு. அது சிலர்கள் இப்போ எங்களுக்கே தெரியல என்ன மாதிரி அதை செய்யலாம் என்றால் அவ்வளவு வேகமா நடக்குது. ஒன்று உங்களோட வாட்ஸ்அப் ஆம், அதை ஹேக் பண்ணுறது நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரியாத ஆட்கள் அழைக்கக்குள்ள வாட்ஸ்அப்புக்குள்ளால அதை நீங்கள் எடுக்காம விடுறது நல்லது. யார்கிட்ட பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் உங்களோட இணைப்பில் உங்களை நம்பிக்கை வழக்கமான ஆக்கள் எடுக்கலாம், இல்லாட்டி ஆன்சர் பண்ண விடணும். மற்றது என்னென்றால் இந்த தேவையில்லாத குரூப்புகள்ல இருந்து பெரிய பெரிய குரூப்புகள் நிறைய இருக்கு. ஓரளவுக்கு நீங்கள் முக்கியமானதில் இருந்து கொண்டு மற்ற இல்லாமல் இருக்கிற எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நிறைய இருக்கிற குரூப்புகள்ல இருந்து அவர்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கிலையும் ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும். மற்ற முக்கியமாக என்ன செய்யணும்டா, இப்போ உங்களுக்கு இமெயில் அனுப்பினோம், உங்களோட இமெயில் இதை அப்டேட் பண்ணணும் என்று அதுக்கு ஏதாவது கோடை அனுப்பி அப்படி இப்படி செய்யக்குள்ள நீங்கள் நான் அப்டேட் பண்ணணும் வந்துட்டு அமர்த்திதான் அது உடனே இமெயில் கேட்காது. ஆனால் இன்னதெல்லாம் நடக்குது, இப்படித்தான் செய்யணுமென்று நாங்கள் திடமை சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய திருட்டு வேலைகள் கணனி மூலமாயும் தொலைபேசி மேல நாங்கள் இணையில் என்ற பாதுகாப்பு என்று இருந்த நாங்கள். ஆனால் அதையும் இப்போ பாதுகாப்பற்ற நிலை இருக்கு. எனவே நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பாவிக்கக்குள்ள எச்சரிக்கையோட எதுவும் உங்களோட ஸ்க்ரீன்ல வந்தோடனே கண்டோடனே கிளிக் பண்ற அது மிக மிக முக்கியமானது. அதை நீங்கள் எடுத்தோடனே அமர்த்தாமலும் உங்களோட உங்களை ஒரு பயப்படுத்துற மாதிரி, இல்லாட்டி நீங்கள் ஏதோ டைம் அதை செய்யத்தான் வேணுமென்ற மாதிரி எல்லாம் வரும். அந்த அந்த நேரங்களில் நாங்கள் எங்களை அறியாமல் நாங்கள் ஒரு அவசரத்தில் இருக்கோக்குள்ள சிலதுகளை அமர்த்தி விட்டுடுவோம். இப்போ இல்லாட்டி சில கோல்களை எடுத்து விட்டுடுவோம். எங்களுக்கு வளமையாக எடுக்காவிட்டாலும் சிலையும் எடுத்து விட்டுருவோம். நிறைய போன் கோல்களும் ஸ்பாம் கோல்கள்லாம் வருது. அப்போ உங்களுக்கு ஒருக்கா கால் பண்ணி அது உங்களுக்கு தேவையில்லை, வியாபாரம் அல்லது ஐமிச்சம் பேங்கில் இருந்து கால் பண்ணுற மாதிரி அழைக்கணும். பிறகு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வழியாக இருந்து கால் பண்ணுற மாதிரி அழைப்பினோம். உண்மையில் அவதான் அழைச்சாலும் அதே நேரத்தில் என்ன பிரச்சனைண்டா, பேங்க்ல இருந்து அழைக்க ஓகே, பேங்கின் பேர் வருது இல்லை சில நேரம். தனிப்பட்ட ஆக்கள் அழைக்கிற மாதிரி அழைக்கணும் சில நேரங்கள்ல. அப்ப அது சரியான கஷ்டமா இருக்கும். ஆனால் உண்மையா இருந்தாலும் அதை தவிர்க்கிறது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி தவிர்த்து போட்டு பிறகு வேற மற்றது பேங்க் அதுகளில் நீங்கள் தனியாக போன மட்டும் தொடர்பில் வைக்காமல் இமெயில் அதுகளையும் தொடர்பில் வச்சிருந்தா உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வேறு உண்மையாக. ஓகே, நான் கதைக்கிற கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே, எல்லாருக்கும் கேட்குதான் பாருங்க உங்களோட இது. அப்போ கொஞ்சம் பேச சத்தம் கூடவே இருக்கலாம். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொள்ளணும். அந்த வங்கி தொடர்புகளில் அழைப்புகள் கூட நாங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ வங்கிகளில் நீங்கள் இப்போ இப்போ தபால் போக்குவரத்து அடிக்கடி வேலை நிறுத்தம் அப்படி இப்படி இருக்கிறபடியா நீங்கள் தபாலையும் நம்பி இருக்க இல்லாத நிலை இருக்குது. அதால் மின்னஞ்சல் அது பாவிக்கவில்லை. அப்போ இதுகள் எல்லாத்தையும் இந்த திருட்டுக்கு ஆக்கள் அதே தங்களுக்கு ஒரு லாபகரமாக பாவிக்கணும். அதனுடைய மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றது பொது இடங்களில் பொது இடங்களில் அதாவது இன்னொரு இடத்துல போய் உங்களோட கணனியை கொழுவி பாவிக்கக்குள்ள அல்லது பொது இடங்களில் உள்ள கணனியை பாவிக்கக்குள்ள அது மிக மிக கவனமாக இருக்கணும். அந்த இடங்களில் நீங்கள் உங்களுடைய மின்னஞ்சல்களை திறக்காமல் இருக்கிறனெல்லாம் அப்படி திறந்தால் உடனே நான் உங்களை சொல்லியிருக்கிறேன் எப்படி அந்த ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுறேன். அப்படியான இதுகளையும் நீங்கள் செய்து கொண்டு போய் மற்றது உங்களோட பாஸ்வேர்டுகளும் இடக்கிட மாற்றணும். மற்றது கொஞ்சம் நீளமான கொஞ்சம் கடுமையான
நம்பர் வேறு கேரக்டர் இருக்கிற பாஸ்வேர்டுகளை சேர்த்து போட்டு வைக்கணும். இப்படியான இதுகளை கவனமாக செய்து வைங்கோ. திருட்டு இணைய வழி திருட்டுகள் சரியான மோசமே நடந்து கொண்டு இருக்கு. சரி, மற்றது எப்பயும் நீங்கள் உங்களோட கணனியில் வங்கி அதற்கு போனால் உடனே வந்து ஹிஸ்ட்ரியை கிளீன் பண்ணுங்க. நான் அதில் சொல்லி கொண்டு போகிறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதில் கழிச்சு போட்டு நாங்கள் அங்கே போகலாம். நான் என்னுடைய சிதியை இப்போ பகிர்றேன் உங்களோட. இப்போ நீங்கள் ஒரு கூகுளில் உங்களோட இது இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசர் கூகுளோ என்ன நீங்கள் பாவிச்சாலும் இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு 3 டாட் இருக்கும். இதில் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி டிலீட் ப்ரௌசிங் டேட்டா அண்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போன ப்ரௌஸ் பண்ண இதுகள் குக்கீஸ் அது கச் பண்ண இமேஜ்கள் எல்லாம் வந்து அழிக்கும். இது நீங்கள் ரெக்கார்டாக செய்து கொள்ளணும். முக்கியமாக நீங்கள் ஒரு வங்கி கணக்கை போய் பார்த்துட்டு பிறகு உடனே நீங்கள் வங்கியில இருந்து வெளியில் வந்த பிறகு டிலீட் ப்ரௌஸ் டேட்டான்ட்டு இதை கிளிக் பண்ணும். இது அடிக்கடி நீங்கள் செய்து கொள்ளுங்க. நேரம் செய்தாலும் பரவாயில்லை. முக்கியமாக ஒரு வங்கி கணக்கு போகிறீங்க, வங்கி கணக்கு வங்கியை பாவிக்கிறீங்கள், அதுலேருந்து சைன் அவுட் பண்ணுறீங்க, பிறகு இதானுங்க. மின்னஞ்சல் கூட நீங்கள் மின்னஞ்சலை பாவிச்சு போட்டு மின்னஞ்சலை மூடிட்டு வந்த பிறகு ஒரு டிலீட் ப்ரௌசிங் டேட்டா டிலீட் ஃப்ரம் திஸ் டிவைஸ் இதை வந்து அடிக்கடி செய்யுங்க. மற்றது இந்த இதுகளையும் வந்து சில செக்யூரிட்டி இதுகள் இருக்கும். அதுகளை பார்த்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டேஞ்சரஸ் சைட்ஸ் நீங்கள் செக்யூரிட்டி என்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் ஆகுது போட்டிருக்கணும். சரியோ, என்கேஜ் ப்ரொடெக்ஷன் போட்டாலும் நல்லா, ஆனால் சில நேரம் எங்களுக்கு முக்கியமாக தேவையானது கூட அது போக விடாது. அப்போ சேஃப் ப்ரௌசிங் இந்த செக்யூரிட்டி என்றதை கிளிக் பண்ணி சேஃப் ப்ரௌசிங்கில் போய் ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷனை எப்பயும் ஆன் பண்ணி வச்சிருங்க. நோ ப்ரொடெக்ஷன் அண்டு போடாதீங்க, அவையே போட்டிருக்கேன் நாட் ரெக்கமெண்டட். சரியா? அப்போ இப்படியான சில சின்ன சின்ன இதுகளை நாங்கள் கவனமாக இருக்கலாம். ஆனால் அது மட்டும் இப்போ நடக்கிற திருட்டுகளிலிருந்து தப்புற போதுமானு சொன்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் குறைஞ்சபட்சம் நாங்கள் இதுகளையாவது கவனித்து கொள்ளுவோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதை நாங்கள் எப்பயும் அழிச்சு கொள்ளுங்க. இது நடுக செய்ய வேண்டிய ஒரு வேலை. அடுத்து நீங்கள் தொலைபேசியை பொறுத்தளவில் கைத்தொலைபேசியை பொறுத்தளவில் கைத்தொலைபேசியில் நீங்கள் செட்டிங்கில் போனால் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. இந்த அப்டேட்டை உங்களோட ஆப்ஸுகளை அப்டேட் பண்ணுறது. ஆனால் சும்மா கண்டபடி அப்டேட் பண்ண சொல்லி இமெயில் அதில் வந்து அதை கண்டு கிளிக் பண்ணி கூடாதீங்கோ. அதுதான் ஸ்பாம், ரைட்? அதான். ஆனால் உங்களோட ஃபோனை நீங்கள் இடக்கிட அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். கம்ப்யூட்டர் கூட தன்னுடைய வாட்டில் அப்டேட் பண்ணும், இல்லாட்டி அதையும் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். கைத்தொலைபேசியில் செட்டிங்ஸில் போய் சில நேரம் அதுக்கு கோக்கில் நீங்கள் வெளியில் அனுப்பிங்க, உடனே அப்டேட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் லேட்டர்ன்னு சொல்லி போடலாம். ஆனால் பிறகு வீட்டை வந்த பிறகு அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளணும் கைத்தொலைபேசி. ஏனெண்டா அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் அந்த அப்டேட் நடுக செய்யக்குள்ள அவை இந்த திருட்டுகள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அதுக்கு தக்க மாதிரி கூட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸே ஆட் பண்ணி கொண்டு போவினோம். அதை அப்டேட் பண்ணால் தான் அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இது அமுலில் வரும். அப்போ நீங்கள் அதுகளை பாவிச்சு கொள்ளலாம், அதை கண்டு கொள்ளலாம். மற்றது இப்போ நாங்கள் கிரெடிட் கார்டு அப்படியோ பாவிக்கிறோம், ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படி இப்படியான்னு பாவிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம். இப்போ உங்களோட கிரெடிட் கார்டில் இப்போ அதிக லிமிட் இல்லாத கார்டை எல்லா கார்டையும் எடுத்து இப்போ உங்கள்கிட்ட 2 கார்டு இருந்தால் 2 கார்டையும் எடுத்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற பாவிக்காமல் குறைஞ்ச லிமிட் உள்ள ஒரு கார்டை பாவிக்கிறது, மற்ற கார்டை ஆன்லைனில் பாவிக்காமல் இருக்கலாம். ஒரு கார்டை நீங்கள் எடுத்து போட்டு துண்டை பாவிக்காமல் இருந்தால் நீங்கள் உங்களோட வங்கி கணக்கு போனீங்கன்னா அதில் உங்களோட கார்டை வந்து லாக் பண்ணி வைக்கலாம். அப்போ நீங்கள் தேவையில்லாட்டி அதை துண்டை நாளைக்கு பாவிக்காமல் இருக்க போகிறீங்களா, இல்லாட்டி உங்களோட கார்டுகள் அங்கேயும்
காணாம போயிட்டு உங்களை தேடி எடுக்கணும் போயிட்டு அப்படியா நேரங்களில் டக்காண்டு உங்களோட கையில் இல்லாத காட்டை நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு பிறகு காட்டை தேடி எடுத்த பிறகு திருப்பி போய் அதை இந்த லொக்கை எடுத்து விடலாம். இப்படி உங்களால் முடிஞ்ச அளவு இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல கவனம் எடுக்கலாம். ஆனாலும் கூட எல்லாருக்குமே குழப்பமான காலம், எல்லாத்தையும் மீறி நடக்குது. ஆனாலும் கவனமா இருக்கும். மற்றது யாரும் உங்களோட உறவினர் உங்களுக்கு நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் அப்படி இப்படி என்று சில செய்திகள் வந்தால் அது முதல் ஃபேக்ன்றதான் நீங்கள் முதல் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த அவையோட வேற வழியில தொடர்பு கொண்டு எல்லாட்டி அவையோட குடும்பத்தில் உள்ளவரோட தொடர்பு கொண்டு அப்படியான செய்தி அவர்கிட்ட வந்ததான்னு உறுதிப்படுத்தாம நீங்களே அதுக்கு அந்த ரெஸ்பாண்டுக்கு பதில் கூட போகாதீங்க. ஒரு சந்தேகமான ஒரு ஐ நீட் அ ஃபேவர் அப்படி இப்படி எல்லாம் பெறும். இதுகள் எல்லாம் இந்த திருட்டு ஆக்கள் இந்த இதுகளில் வந்து எண்ணாமல் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் தொடர்ந்து எங்கட இதுலையும் வந்து கூட கூட இந்த செக்யூரிட்டி விஷயங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொண்டு போவேன். நான் இன்றைக்கு உலகத்தையும் சொல்கிறேன், அப்போ அதில் கவனிச்சு கொள்ளுங்க. அந்த ஹிஸ்ட்ரி கிளீன் பண்ணுறதை அடிக்கடி செய்து கொள்ளுங்க. கைத்தொலைபேசியில் அப்டேட்டிங் செட்டிங்கில் போய் அப்டேட் பண்ணுறதையும் அது அது அதுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். நாங்கள் சில நேரம் வழியில் நின்றுட்டு அதை செய்யாமல் விட்டுருப்போம். அதை போய் செய்து கொள்ளணும். மாதத்துக்கு ஒரு காண்டாலும் அதை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறது நல்ல. மற்றது உங்களோட பாஸ்வேர்டுகள் வந்து கனகாலமாக ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, அது பாவிக்கிறதும் கூட அப்படி இப்படியானவங்கள நீங்கள் அதற்கு பார்த்து வேணுமெண்டா அப்டேட் வேறு பாஸ்வேர்டை மாற்றலாம். அல்லது கொஞ்சம் பெரிய பாஸ்வேர்டுகளை வைக்கலாம். பாஸ்வேர்டுகள் சின்ன இருக்கக்குள்ள கூட வைக்கி அந்த லீக் பண்ணி எடுக்கிற சுகம். மற்றது பாஸ்வேர்டுகளை கண்டபடி ஆக்கள் தெரியக்கூடியதாக அப்படி இல்லாமல் அங்கேயாவது எழுதி வச்சா அதை அவர் கவனமாக வச்சிருக்கணும். மற்றது ஒரே பாஸ்வேர்டை எல்லா இடங்கள்லையும் பாவிக்கிறதையும் தவிர்த்து கொள்ளணும். சரி, நாங்கள் இப்போ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் செக்யூரிட்டி இதை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது அம்பிகா கேட்டிருந்தீங்க அந்த எப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைலில் சைன் பண்ணுறேன்ட்டு. அதுக்கு நீங்கள் அந்த பொருத்தமான பிடிஎஃப் ஃபைல்களை பிடிஎஃப் ரீடர் பிடிஎஃப் ரைட்டர் இருக்குது. இப்போ வந்து முந்தி பிடிஎஃப் ரீடர்ண்டா தனியாக இலவசமாக இருக்கிற பிடிஎஃப் ரீடர் அதெல்லாம் வந்து தனியாக ரீட் பண்ண மட்டும்தான் பாவிக்கலாம். ஆனால் இப்போ வந்து சில பிடிஎஃப் இதுகள் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணவும் விடும். அப்போ நீங்கள் அந்த அந்த ஃபைலை வந்து நீங்கள் திறக்கணும். இப்போ என்னட்ட அந்த இது பிடிஎஃப் இது இதில் இல்லை. நீங்கள் வந்து சில பிடிஎஃப் ரீடர் ரைட்டர்களை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு பிடிஎஃப் கியர் ரெண்டு இருக்குது. பிடிஎஃப் கியர் என்றது தெரியும். ப்ரீ பிடிஎஃப் எடிட்டர் ஃபார் எவ்ரி திங் அண்டு இருக்குது பிடிஎஃப் கியர். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா அதுக்குள்ளால நீங்கள் திறந்து பண்ணலாம். இப்போ பாருங்க, பிடிஎஃப் சூட் அப்படி வேறு வேறு இருக்குது. சோடா பிடிஎஃப் அப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இது வந்து பிடிஎஃப் கியர். சரியா? சரி, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸ்பேஸ்களால் எல்லாத்தையும் செய்ய முடியாது, பரவாயில்ல. நான்
இந்த பிடிஎஃப் கியர் என்ன நான் எல்லாத்தையும் நான் நம்பி சொல்ல மாட்டேன். இது நான் பாவிச்சபடியா உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணலாம் என்று எல்லாத்தையும் கண்டபடி எல்லாத்தையும் கண்டபடி டவுன்லோட் பண்றது கூட இப்போ ஆபத்தா இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து உங்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். என்னுடைய கவனமாக இருக்கணும். பிடிஎஃப் ஆனால் ஒரு பிடிஎஃப் ரைட்டர் இப்போ இந்த காலத்தில் கட்டாயம் தேவைப்படுது. தனியாக பிடிஎஃப் வாசிக்கிற மட்டும் காணாது. அது இப்போ உங்களுடைய ப்ரௌசரு உங்களோட பிடிஎஃப் ஃபைலை வந்து ரீட் பண்ணும். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஹெச்ஆல வாசிக்கலாம். என்னுடைய பிடிஎஃப் ரீடர் தேவையில்லை. ஆனால் பிடிஎஃப் எடிட்டர் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிறது அப்போ எல்லாம் என்னால் இப்போ இந்த போய் சிலதுகளை பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டி இருக்கலாம். அப்போ இப்போ நான் இதை வந்து நான் இந்த ப்ரோக்ராமை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். சரியோ? சரி, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன். சரியா? இப்போ அல்லாட்டி நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு வரணும் இது. இப்போ நான் என்னுடைய ஒரு ஃபைலை ஓப்பன் வித் நோக்கில் பிடிஎஃப் கியர் வந்து இங்கே வரும். ஏன்னா அந்த பிடிஎஃப் கியர் வந்து உடையில டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிடிஎஃப் எடிட்டர் இல்லையாண்டா, இப்போ அக்ரோபேட் எடிட்டர் எல்லாம் சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃப்ரீ வெர்ஷனாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடும். ஆனால் பிடிஎஃப் கியர் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஒரு எடிட்டர் உங்களுக்கு வேணும். அப்போ நான் இப்போ இந்த ஓப்பன் உங்களோட பிடிஎஃப் ஃபைல் உண்டு. அதில் நீங்கள் ஏதாவது சின்ன கரெக்ஷன் ஏதாவது சைன் பண்ணணும் அப்படி இப்படிய நோக்கில் நீங்கள் வந்து இதில் போயிட்டு ஓப்பன் வித் பிடிஎஃப் கியர் என்று நான் திறந்தனேன்டா. இப்போ அந்த என்னுடைய ஃபைல் வந்து இங்கே பிடிஎஃப்களால் திறக்கப்படும். சரிதானே? அப்போ திறந்த பிறகு நீங்கள் போய் இப்போ நான் ஓகே என்று போட்டேனேண்டா. இது சரி. இப்போ இதில் பாருங்க, உங்களை எடிட் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு எடிட் பண்ணக்கூடிய வசதிகள் புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண. அப்போ நீங்கள் எங்கேயாவது சைன் பண்ணணும்னா அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் போட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டை சைன் பண்ண எழுதக்கூடியதாக இருக்கும். மற்றது இதில் சிக்னேச்சர் ரெண்டு இருக்கு. இங்கே வேற சிக்னேச்சர் ரெண்டு இருக்கும். அப்போ கிரியேட் சிக்னேச்சர்ண்டா இதை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ இப்படி ஒரு இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சிக்னேச்சர் இருந்துண்டா பேப்பரில் அதை படம் எடுத்து வச்சுருந்தீங்கண்டா அதை இதென்னலாம் அல்லாட்டி நீங்கள் ரைட் பண்ண போறீங்களா இதை போட்டுட்டு நீங்கள் பென் வரும். இப்போ நீங்கள் இதான் உங்களோட சிக்னேச்சர் ரெண்டு போட்டுட்டு விட்டீங்கன்னா இப்போ உங்களோட சிக்னேச்சர் எங்கே வேணுமோ அங்கே கொண்டே விட்டுட்டு இப்படி போட்டு விடலாம். உங்களோட பேரை ஃபில் பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஃபில் பண்ணலாம். சரியா? அப்போ நான் இந்த ஃபைல் பொருத்தமான ஃபைல் இல்லை, நான் வேறு ஒன்றத்துலேருந்து பார்க்குறேன். அப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் இதை. சரியா? நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் வேறு ஒரு ஃபைல் ஒன்று எடுப்பாங்க. சரி, நான் இப்போ இதை பார்ப்போம். இப்போ இந்த ஃபைலை திறக்கிறேன். அப்போ வழியாக கவனிங்க, நான் எங்கள்கிட்ட பிடிஎஃப் எடிட்டர் இல்லை. ஓகே. அப்போ நாங்கள் இப்போ இந்த இந்த இதில் பார்த்தோம்டா இதில் வந்து இப்போ போய் நீங்கள் எடிட் பண்ணணும் என்றால் இங்கே போய் இங்கே எடிட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எடிட்டுக்குரிய இதெல்லாம் வரும். அப்போ இப்போ ஒரு இடத்துல உங்களோட பேரை இப்போ ஒரு ஃபோம் மாதிரி இருக்கு, அதில் போய் நீங்கள் பேரை போடணும் என்றால்
டெக்ஸ்ட் போடுங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் என்றால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு டெக்ஸ்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். சரியா? அந்த டெக்ஸ்டை நீங்கள் இங்கே போய் ஆட் பண்ணலாம். ரைட். அப்போ இப்படி பிடிஎஃப் ஃபைலில் சில சின்ன சின்ன கரெக்ஷன்கள். ஆனால் அதுக்காக நீங்கள் இப்போ இதை போய் எடிட் பண்ண முடியாது. அது செய்யலாம், ஆனால் தமிழில் கஷ்டமாக இருக்குது. இப்போ உண்மையில் இதில் போயிட்டு இந்த ஒரு இதை நீங்கள் ஆங்கிலம் வந்தால் நீங்கள் எடிட் பண்ணலாம், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். தமிழில் அது எவ்வளோ தூரம் சரி வரும்னு தெரியாது, இருந்தாலும் செய்து பார்ப்போம். இப்போ ஓகே, இங்கே செய்ய விடுது. சரியா? இப்போ நியாயமான இம்ப்ரூவ்மெண்ட். இது வேறுங்க, இதில் கவலை என்ற சொல்ல நான் செக் பண்ணியிருக்கிறேன். இது பாமினியில் இருக்குது. அப்போ பாமினியில் இருந்து கூட நான் செய்து பார்க்க இல்லை. பாருங்க இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு. அப்போ உங்களோட வேர்ட் ஃபைல் துளைஞ்சு வச்சண்டா ஓரளவுக்கு நீங்கள் உங்களோட பிடிஎஃப் ஃபைல்லையே போய் கரெக்ஷனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரியோ? அப்போ இங்கே பாருங்க, இதில் போய் ஒரு எழுத்தை புதுசாக போடுறதுக்கு அல்லது இதில் ஒரு சொல்ல மாற்றுறதுக்கு எல்லாமே இங்கே இடம் விடுது. அது தமிழ் என்றாலும் கூட இடம் விடுது. அது பெரிய விஷயம். ஆங்கிலத்தில் செய்யலாம்னு தெரியும், தமிழில் இதில் ஒரு முந்தி வாரதில்லை. சரியா? ஆனால் இப்போ அது கூட வருது. அது இப்போ எல்லா பிடிஎஃப் எடிட்டர்லும் வருமானு சொல்ல முடியாது. இந்த பிடிஎஃப் கியர் நல்லா வேலை செய்யுது. அப்போ நீங்கள் எல்லாரும் அந்த பிடிஎஃப் எடிட்டரை உங்கள்கிட்ட இல்லாட்டி ஒரு பிடிஎஃப் எடிட்டரை உங்களோட கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி வைங்க. அது கணக்கு இடத்தை எடுக்காது, அப்படியாக பிரயோசனமாக இருக்கும். அப்போ சரியா? இப்போ நீங்கள் வெளியில் வரணுமெண்டா எக்ஸிட் எடிட்டிங் வெளியில் வரணுமெண்டா நீங்கள் எக்ஸிட் எடிட்டிங் கண்டு போடுங்க. இந்த டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் எடிட்டட். நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா? நான் வேண்டாம் என்று சொல்கிறேன். வேணுமெண்டா நீங்கள் சேவ் பண்ணணும். சரி, நான் உண்மையாக நீங்கள் சேவ் பண்ணணும் வேண்டாம். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கானபடியே இந்த ஃபைலை நான் செய்ய விரும்பல. அடுத்தது இங்கே பாருங்க, ஒரு ஸ்டாம்ப் ஒன்று மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ பாருங்க, ஸ்டாம்ப்ண்டா நீங்கள் ஒரு ஸ்டாம்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். இங்கே ஒரு ஸ்டாம்பை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சு அந்த டாக்குமெண்ட்ல ஒரு ஸ்டாம்ப், ஒரு டேட் ஸ்டாம்ப் போடணும். சரியோ? அதை நீங்கள் படங்களை பாவிக்கலாம், இல்லாட்டி சில லோகோவை வச்சு கொண்டு செய்யணும். அப்போ இதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே கிரியேட் கஸ்டம் ஸ்டாம்ப். அப்போ அதில் என்ன டேட் வேணும், வேறு என்ன வேணும், இதில் என்ன எழுத்து வேணும். சரியோ? இதில் நீங்கள் வேணுமெண்டா இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கலாம், இதில் நீங்கள் வேணுமெண்டா அப்ரூவ்ட். சரியோ? இல்லாட்டி ரிவ்யூட். നിങ്ങൾക്ക് ஒரு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணிட்டு அவைக்கு அனுப்பக்குள்ள ரிவ்யூ பண்ணி என்று சொல்லி போட்டு அனுப்ப போகிறீங்க. ரிவ்யூட். ரைட். ரிவ்யூட் என்று போடணுமெண்டா ரிவ்யூட் என்று போட்டுட்டு நீங்கள் ஓகே என்று சொன்னீங்கன்னா கலர் கூட மாற்றலாம். இப்போ இதில் கொண்டே அந்த டாக்குமெண்ட் அடியில் கொண்டே போட்டு விட்டீங்கன்னா இந்த இது அங்கே வரும். என்ட்ரு பண்ணி விட்டு இப்படி போட்டு ரைட். இதை நீங்கள் சின்ன நாக்கணுமெண்டாலும் சின்ன நாக்கலாம், ஒரு சின்ன ருமால். சரியோ? அப்போ இப்படி ஸ்டாம்ப் பண்ணலாம். உங்களோட ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை திறந்து அதில் போட்டு தண்ணலாம். அல்லாட்டி ஒரு படத்தை சேர்க்கலாம். இங்கே வேறுங்க ஆட் இமேஜ் என்று போட்டுட்டு இப்போ உங்களோட இதில் போய் நாங்கள் ஒரு படத்தை எடுத்து, சரியோ, இப்போ இந்த படத்தை எடுத்துட்டு நான் ஓப்பன் என்று போட்டேன்டா இப்போ இந்த படம் பெறும். அப்போ ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இடையில எங்களோட படத்தை போடணுமெண்டா இருக்கிற ஸ்பேஸில் ஒரு படம் போடணுமெண்டா அது வேறுங்க. இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் பிடிஎஃப்ல செய்துட்டீங்க, உங்களோட வேர்ட் ஃபைல் துளைஞ்சிட்டுது. சரி, வேர்ட் ஃபைல் துளைஞ்சிட்டுது. அதில் சின்ன கரெக்ஷன் செய்யணுமென்றால் கூட இப்போ உங்களோட பிடிஎஃப் எடிட்டருக்குள்ளால நீங்கள் செய்யக்கூடிய இருக்கு. படங்களை சேர்க்கலாம், எழுத்துக்களை மாற்றலாம், புதுசாக டைப் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், இடையில நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இது எல்லா வசதியும் இப்போ இந்த எடிட்டருக்குள்ளால செய்வது. மற்ற பேஜ் நம்பர் இல்லாமல் இருந்தால் பேஜ் நம்பர் போடலாம் அண்டு எல்லா இதுகளும் செய்யக்கூடிய இருக்கு. அப்போ இந்த பிடிஎஃப் எடிட்டர் மிகவும் பிரயோசனமான விஷயம். இன்றைக்கு அம்பியா கேட்டபடியாக நாங்கள் அதை இப்போ பார்த்துட்டேன். நான் பிறகு செய்கிறதான் இருந்தேன். நான் இன்றைக்கு வேறு விதமாக இன்றைக்கு செய்கிறோம். அதனால் இது சரியான அவசியமாக எல்லாருக்கும் தேவையான விடயம்.
நீங்கள் நடுக பார்ப்பீங்க. பிடிஎஃப்ல கணக்கு இதுகள் செய்து நான் ஒரு பிடிஎஃப் எடிட்டரை டவுன்லோட் பண்ண ஆன்லைனில் பிடிஎஃப் எடிட்டரை போய் பாவிக்கலாம். அவசரத்துக்கு உங்கள்ட்ட பிடிஎஃப் எடிட்டர் இல்லாட்டி என்றெல்லாம் நான் சொன்னேன். நான் இன்றைக்கு ஒரு பிடிஎஃப் எடிட்டரையே நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நிரந்தரமா உங்களோட எந்த சில நேரங்களில் சில டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்ல கொண்டு பாவிக்க விரும்ப மாட்டீங்க. பிடிஎஃப் எடிட்டர் அண்ணா ஃப்ரீயோ டவுன்லோட்? இப்ப நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிற பிடிஎஃப் எடிட்டர் வந்து ஃப்ரீ கணக்கா இருக்குது. ஆனா நான் இது பாவிச்சு சரியா நான் சொல்லலாம் உங்களுக்கு. இப்பதான் நான் இங்க இன்ஸ்டால் பண்ணினேன் பிடிஎஃப் அந்த ஃப்ரீ இது. ஏனண்டா லாஸ்ட் வீக் என் டாக்டர் அவருக்கு தெரியல ஆக்சிடென்ட்லி செய்தவ எனக்கு $152 சார்ஜ் பண்ணேன். அப்புறம் ரிஃபண்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு அவங்களுடனே அதை எந்த இதுல இருந்தா செய்தவ சார்ஜ் பண்ணிட்டாங்க $152 என்ன பிடிஎஃப். அப்புறம் நான் ரிஃபண்ட் பண்ணினேன். பட் எல்லா மென்பொருளையும் வந்து ஃப்ரீ டவுன்லோடும் இருக்கும். மற்றது நார்மலா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி போய் வேண்டி விட்டுறோம். அது கவனமா இருக்கணும். இப்ப நான் இது ஃப்ரீயா தான் டவுன்லோட் பண்ணேன். ஃப்ரீ டவுன்லோட் போட்டா அப்படி இருக்காது. என்னண்டா அவ ஒரு ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணினவா. ஓகே. அது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க அது ஆட்டோமேட்டிக்காவே அது மேபி எந்த இது அதுல இருந்திருக்க ஒரு அக்கவுண்ட் அவங்க அதை சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே. நீங்கள் அப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காமலே சார்ஜ் பண்ண போறீங்க. ஆமா ஆமா ஆமா. கவனமா இருக்கணும். பிறகு நான் அதை கால் பண்ணி அது அப்புறம் எனக்கு நேற்று ரிஃபண்டும் வந்துட்டது. பட் அதான் இருக்கிறேன். கவனமா அதான் எல்லாத்துலயும் இப்ப சீட்டிங்கும் அதுவும் இதுவும் இருக்கும். இப்ப இதுக்கு பிடிஎஃப் கியாருக்கு கூட நீங்கள் போகல. மற்ற இப்ப என்னண்டா அந்த உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அங்க இருந்ததுன்றது என்னோட இது உண்டு. அது நான் நினைக்கிறேன் நான் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முதல் ஒருக்கா டவுன்லோட் பண்ணினேன். டவுன்லோட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணினான். அது அப்பவும் எனக்கு தெரியாது. நான் அது அவங்கள்ட்ட உங்கள்ட்ட ஒரு அக்கவுண்ட் வந்து முதல்ல இருந்திருக்கு. அதால நான் லாஸ்ட் வீக் கார்டை கேன்சல் பண்ணிட்டு இப்ப புது கார்டு எடுத்துட்டேன். நான் அதுதான் கடைசியாச்சு. நான் லாஸ்ட் வீக் இப்ப நீங்கள் இப்ப ஆன்டி வைரஸ் கூட ஆன்டி வைரஸ் வந்து நீங்கள் போய் ஒரு பாக்ஸ் மாதிரி வேண்டுவீங்களே, எல்லாம் வண்டி கொண்டாந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களே. என்ன இன்ஸ்டால் பண்ணோக்குள்ள அது கொஞ்சம் காசைத்தான் இருக்கும். கொண்டாந்து இன்ஸ்டால் பண்ணோடனே நான் இன்ஸ்டால் பண்ணோக்குள்ள உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கணும் டைம். அவை சொல்லுவீங்கன்னா இது இந்த பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் ரினியூவல் நெக்ஸ்ட் இயருக்கு. இப்போ எனக்கும் நடந்தது. இப்போ கிட்ட அந்த ரினியூவல் வந்த உடனே ஒரு அமௌண்ட் போட்டு $175 இன்னும் சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வந்து அப்படியான இதில் வந்து நாங்கள் ரீஃபண்ட் செய்யலாம். உண்மையா ஆட்டோமேட்டிக்கா ரினியூவல் பண்ணி எல்லாம் காசு எடுத்துட்டா என்ன செய்யணும்னா அந்த டேட் வேற முதலே நான் அந்த டேட் வேற எனக்கு ரினியூவல் வேண்டாமன்ட்டு சொல்ற மாதிரி தான் செய்யறேன். நான் அந்த டேட் வேற முதலே நம்ம அட்வான்ஸ் ரினியூவல் என்று சார்ஜ் பண்ணிருந்தேன் அந்த டேட்டுக்கு முதலே. எந்த ஆக்கள் அந்த நேரம் எல்லாரும் இதானீங்கன்னா இப்ப சில பேர் ரினியூ பண்ணப்பட்டு விட்டுடுவேன். கூடுதலான மெஜாரிட்டியான ஆக்கள் ரினியூ பண்ணப்பட்டு சரி போகட்டும்ட்டு விட்டுடுவேன். திருப்பி போய் ரீஃபண்ட் எல்லாம் நினைக்கிட மாட்டேன். அந்த ஆக்கள் சைக்காலஜிய அவங்க பாவிக்கிறாங்க. பாவிச்சுட்டு அப்ப பிறகு நான் ஒன்றும் என்ன தேவையில்லை, நான் ரினியூ பண்ண இல்லைன்னு சொல்லி நான் ரீஃபண்ட் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு என்ன இருக்கு டேட், அந்த எக்ஸ்பயருக்கு டேட் இருக்கு. அப்போ திருப்பி ரிமைண்டர் வந்து கொண்டு வந்து அதை கேட்ட காசுல இருந்து நியாயமான அளவு காசு குறைச்சி பிறகு ரினியூ பண்றியான்னு கேட்டுச்சேன். அதுக்கு பிறகுதான் நான் சரி ரினியூ பண்றேன்னு சொல்லி அப்ப முதல் கேட்ட காசை விட நியாயமா குறைச்சு. இனி அடுத்த வருஷம் இதே பிரச்சனை வரும். அப்ப இப்படி நிறைய நடக்கும் ஆன்லைன்ல. இப்போ இதென்ன இப்ப வேறவங்க இப்ப வந்து முந்தைய ஒரு ஆப்ஷனா தான் இருக்கிறது. சிலதுகளை நீங்கள் சர்ச் பண்ணவங்கள இப்ப நீங்கள் ஒரு இமெயில போனோன்னா அங்க மேல கூகுளும் அதை எடுத்து வச்சிடும். அப்ப உங்களோட படமும் இதுவும் மேல வந்து இருக்கும். அப்ப நீங்கள் போய் சர்ச் பண்ற எல்லாம் வந்து யார் சர்ச் பண்றேன்னு அங்கேயும் பார்க்கலாம். அங்கேயும் காப்பி பண்ணாலும் அதை பார்க்கலாம். அப்ப நாங்கள் வளமையா அதுல இருந்து வழியில வந்துட்டு தான் புது இடங்கள்ல போய் சர்ச் பண்ணுவோம் பொதுவே பாதுகாப்புக்காக. இப்ப வந்து அதையும் ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு வராங்க இந்த கலவோல நடக்கிறபடியா. இப்ப வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ணாம விடுறது இல்லை.
முந்தின மாதிரி அந்த நாங்கள் ஏதோ ஒரு இமெயில்ல இல்லாமல் ஓ. அப்படி இல்லாட்டி நான் முழுக்க மறக்க இல்லாத கெஸ்ட் சொல்லி நீ கெஸ்டா இருக்க போறியோன்னு கேட்கும். ம்ஹும். தான் சர்ச் பண்ணணும். ஏனென்றால் நீங்கள் ஊடகங்களை போய் சர்ச் பண்ணல ம்ஹும். உங்களோட ஐடென்டிட்டியை அங்க காட்ட தேவையில்லை. ம்ஹும். சரி, அப்ப இப்படி நிறைய இது கவனமா இருக்கும். ஓகே, நன்றி. நான் இப்ப இது நீங்கள் பிடிஎஃப் அப்ப நீங்கள் என்ன பிடிஎஃப் எடிட்டரை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் பிடிஎஃப் கியர் ஃப்ரீ டவுன்லோட் முந்தைய ஒன்றும் நீங்கள் அக்கௌண்ட் ஒன்றும் இல்லை தானே பிடிஎஃப் கியர்ல. ம்ஹும். அப்போ நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணிட்டு அது பிறகு உங்களோட கம்ப்யூட்டர்லேயே இருக்கும். நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணக்குள்ள ஓப்பன் வித் பிடிஎஃப் கியர் என்று சொல்லிட்டு வந்தால் இவ்வளவு ஆப்ஷனும் உங்களுக்கு வரும். ஓகே. சரி, இப்போ நீங்கள் ஒரு ஓட்டமாக்க ஆட் பண்ணலாம். இங்கே வேற கிரியேட் ஓட்டமாக்கினதே நான் பின்னுக்கு ஒரு இது மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஒரு புத்தகம் ஒன்று செய்துட்டீங்கள். புத்தகம் ஒரு ஆள்கிட்ட வாசிச்சு பார்க்க கொடுக்கணும். அவை இல்லாட்டி புத்தக வெளியீட்டுக்கு முதல்ல அவை வாசிக்கணும். இப்படி என்ன நீங்கள் விரும்பினா உங்களுக்கு நம்பிக்கையான ஆக்கலண்டா அப்படிலாம் தேவையில்லை. நான் விரும்பினா நீங்கள் எந்த விதத்திலையும் அந்த ஒரிஜினல் ஃபைல் அப்படியே போகக்கூடாண்டா நீங்கள் வேணுமெண்டா இல்லை ஒரு ஓட்டமாக்க கொடுக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ஓட்டமாக்க டிராஃப்ட் போட்டிங்கன்னா தெரியும். அது டிராஃப்ட் என்றால் பின்னுக்கு போடும். அப்போ ஆக்கள் போட்டோ காப்பி பண்ணல அது பண்ணால் அந்த டிராஃப்டும் வரும். சரியா? அப்போ இது ஒரு ஆங்கிளுக்கு அதை பிரிண்ட் பண்ணும். இப்போ வேறுங்க இதை நான் கிளிக் பண்ணேன்டா இங்கே பார்த்தீங்களான்னு இப்போ டிராஃப்ட் என்று சொல்லி இது காட்டும். அப்போ நீங்கள் அதை ஆக்களுக்கு அனுப்போக உங்களுக்கு இப்படி போடாமல் அனுப்ப விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இப்படி ஒரு மெசேஜை போட்டுட்டு அனுப்பலாம். அப்போ ஆக்கள் போட்டோ காப்பி பண்ணி எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றது இதை அதை ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கூட வைக்கலாம். தெரியும், அதில் ப்ரொடெக்ஷன் கூட இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ எப்படி ஒரு படத்தை இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம், எப்படி டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம், எப்படி ஒரு இருக்கிற டெக்ஸ்ட்டை போய் எடிட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஒரு லிங்கை நீங்கள் ஆட் பண்ண ஒரு இடத்துல கிளிக் பண்ணால் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி. தெரியும், அதான் லிங்க்ன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் எடிட் லிங்க் அண்டா இப்போ நான் இதில் போயிட்டு ஒரு லிங்க் ஒன்றை இங்கே போட்டேன்டா. சரியா? ஓகே, இங்கே இருக்கு. அப்போ நான் இதில் போயிட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு வெப்சைட்டை என்னத்தையும் லிங்கை கொடுக்கலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூஆர்எல்ல கொடுக்குறேன்னு இப்போ நான் இதில் போய் சாமண்டி.com இப்படி போட்டுட்டு இப்போ ஓகேன்னு போட்டேன்டா. அதை நினைக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ண வருது. ஒருங்க என்ன கலரோ என்னவோ ஏன்னு தெரியல. விசிபிள் ரெக்டாங்கிள் எங்களுக்கு விசிபிள் ரெக்டாங்கிள் வேண்டாம். ஓகே, இது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இதில் போட்டுட்டு நவிகேட் பேஜ்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த பேஜில் போய் நிற்கும். அப்படியெல்லாம் செய்யலாம். இப்படி என்றோடனே இப்போ இதில் இருக்குது. சரியா? நீங்கள் சேவ் பண்ண பிறகு போனால் இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னே அது காட்டாது உங்களுக்கு லிங்க் என்ன எல்லாமே இருக்குன்னு தானே. அதுக்கு ஏதாவது ஒரு மார்க் மாதிரி இருக்கும் இடத்துல. பிறகு நீங்கள் அதை கிளிக் பண்ண அந்த 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 வெப்சைட்டுக்கு போகும். அதுகள் கூட நீங்கள் உங்களோட இதுக்குள்ள செய்யலாம். மற்றது பேஜ் நம்பரை மாற்றலாம், அப்டேட் பண்ணலாம், அல்லது ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். ஹெடர் அண்ட் ஃபூட்டர் மாற்றலாம் ஒரு பிடிஎஃப் ஃபைலில்.
மற்ற சொன்னால் ஸ்டாம்ப் போடுறது, ஒரு கிரியேட்ட ஸ்டாம்ப் நான் செய்து காட்டினான். கிரியேட்ட கஸ்டம் ஸ்டாம்ப் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாம்பை நீங்கள் போடலாம், அதின் அளவை குறைக்கலாம். மற்ற முக்கியமா சைன் பண்றது. அப்ப இந்த சிக்னேச்சருக்கு போனீங்கன்னா, இப்ப இதுல போனீங்கன்னா கிரியேட்ட சிக்னேச்சர் நோக்கில் உங்களுக்கு சில ஆப்ஷன் வரும். அப்ப நீங்கள் ரைட் ஹேண்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சரை நீங்கள் போடலாம். போட்டுட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இப்ப நீங்கள் எங்க சைன் வேணுமோ அந்த இடத்துல கொண்டே எண்ணலாம். சரிதானே? இப்ப நான் வந்துட்டேன். சின்ன நான் வேணுமென்றாலும் செய்யலாம். சைன் பண்ணியாச்சு. இப்ப இன்னொரு இடத்துல சைன் பண்ணணும்னா நீங்கள் ஒன்று போட்டுட்டா அதுக்கு சேவ் பண்ணி இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல போயிட்டும் நீங்கள் இந்த இன்னொரு இடத்துல இன்னொரு சிக்னேச்சர் வேணுமெண்டா அதை திருப்பி வேற 2 சிக்னேச்சர் வந்துட்டுது. இதுல போட்டுட்டு இப்படி நீங்கள் சைன் பண்ணி கொண்டு போகலாம் ஒரு டாக்குமெண்ட்ல. சரியோ? அப்ப இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு. இதை விட நீங்கள் இங்க பாருங்க வேற என்ன இருக்குன்னு கமெண்ட் போடலாம். இங்க கமெண்ட் வந்துட்டு நீங்கள் போய் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டு இல்லாட்டி ஒரு படத்தை கீறலாம், ஒரு ஷேப்பை கீறலாம். ரைட்? இதில் போயிட்டு ஷேப் ஒன்று கீறலாம், லைன் கீறலாம். ரைட்? இல்லாட்டி கையால ஏதாவது எழுதணும் என்றாலும் எழுதலாம். இதையும் பாவிச்சு நீங்கள் சைன் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை கமெண்ட்டுக்கு போயிட்டும் நீங்கள் அதை பாவிச்சும் சைன் பண்ணலாம். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு மாதிரி வந்துடும் உங்களோட சைன். அப்போ பென் சிக்னேச்சருக்கு போய் செய்யலான்னு பெட்டர். மற்ற ஒரு ஏரியாவை ஹைலைட் பண்ணணும். இதை போய் ஹைலைட் பண்ணணும். இங்கே என்ன கலராக ஹைலைட் பண்ணணும் எல்லாமே இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னா இங்கே அதை மட்டும் ஹைலைட் பண்ணும். உதாரணத்துக்கு இது உலகத்தையும் ஹைலைட் பண்ணணும்னா நீங்கள் இதில் போயிட்டு ஹைலைட் பண்ணலாம், வெட்டலாம். அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணி ஆட்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு பிடிஎஃப் வருது. அதில் நீங்கள் எல்லாம் இப்போ திருத்தத்தை செய்து கொடுக்க டைப் பண்ண போறீங்க என்றால் நீங்கள் இதெல்லாம் உங்களை கமெண்ட் பண்ணி போட்டு அனுப்பலாம். மற்றது இது மாதிரி பார்த்துட்டேன் எல்லாம் வந்து எடிட்டுகளில் இருக்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள் ஃபார்ம் அண்ட் இருக்குது. பாருங்க ஹைலைட் ஃபார்ம். அது என்னென்றால் சேம் இதழ் தான் ஒரு ஃபார்மே வருது. அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். முழுக்கவே ஒரு ஃபார்ம் நீங்கள் அதுக்கு ஃபில் பண்ணி கொண்டு போகணும் நிறைய. அண்டா அதுக்கு தான் அந்த ஃபார்ம் அந்த ஆப்ஷன் முந்தி இருக்கிற அதுகளும் இருக்கும். டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜ் இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும். அதை என்கிரி பண்ண அந்த நீங்கள் செய்த பிறகு வேறு ஆக்கள் ஒன்று மாற்றாமல் செய்யலாம். அந்த இது வந்து ஹைலைட் ஃபார்ம் வந்து ஏன் அது ஒர்க் பண்ணி ஓகே அன்னைக்கு அந்த ஃபோம் மாதிரி தெரியலை பார்த்தா. அப்போ இவ்வளவு இருக்கு. மற்ற பேஜில் வந்து இங்கே பாருங்க ஒவ்வொரு பேஜாக போய் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும். ஒவ்வொரு பேஜாக போய் பார்த்து இப்போ நீங்கள் ஒரு பேஜுக்கு போயிட்டு இதில் நின்று கொண்டு இதை ஜூம் பண்ணி அந்த பேஜை பார்க்கலாம். இதை கொண்டு கிளிக் பண்ணி போட்டு சரி. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் மட்டும் ஜூம் பண்ணி கொண்டு வரும். மற்ற ப்ரொடெக்ஷன் இதான் அந்த ப்ரொடெக்ஷன். நீங்கள் சிலர்களை செய்து போட்டு அதை நீங்கள் செய்ததை யாரும் மாற்றக்கூடாண்டா ப்ரொடெக்ட் பண்ணி போட்டு அனுப்பலாம். பாஸ்வேர்ட் போட்டு கூட ப்ரொடெக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் சிலதுகளை அவை ஒன்றும் செய்ய இயலாது. உங்களோட முழு ஃபைலையும் அவை ஒன்றும் இப்படி ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்னாலும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி போட்டு அனுப்பலாம். அப்புறம் நீங்கள் மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணலாம். சரியா? அப்போ அதெல்லாம் இருக்கு. மற்ற இது வந்து சர்டிஃபிகேட்டுகள் அதுகளுக்கு சில நீங்களே ஒரு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுற மாதிரியா. சரியோ? அப்போ இவ்வளவு இருக்கு. இதை விட கூட ஆப்ஷன்களும் இருக்கலாம். நீங்கள் போய் இந்த கேள்வியில் போய் கூட படித்து கொள்ளலாம். இல்லை சரியோ? பிடிஎஃப் கியர் டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃப் எடிட்டரை டவுன்லோட் பண்ணி அதில் சில கரெக்ஷன்கள் செய்கிற அதெல்லாம் பார்த்தோம். எனக்கு கேள்வி இருந்தால் அப்புறம் கேளுங்க. நான் எங்கால மற்ற போகிறேன். சரிதானே?
தேங்க்யூ. மிக்க நன்றி. நன்றி ஆவணி சார். மிக்க நன்றி. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, பிடிஎஃப் கியர் எனக்கு மற்ற கம்ப்யூட்டரில் பிடிஎஃப் கியர் இருக்கு. நான் இன்றைக்கு இந்த கம்ப்யூட்டரில் வந்தபடியா என்கிட்ட இருக்கு இல்லை. அப்போ நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உங்களுக்கும் அது எப்படி டவுன்லோட் பண்ணுற எல்லாம் சரியா இருக்கும். அப்போ நான் திருப்பி இருக்க அந்த பேக்கேஜுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. கூகுளுக்கு போங்க, பிடிஎஃப் கியருக்கு போங்க. போனீங்கன்னா இங்கே பிடிஎஃப் சூட் அப்படி எல்லாம் இருக்கும். அதில் பிடிஎஃப் கியர் ரெண்டு இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுங்க. இதுக்கு போயிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி போட்டு ஃப்ரீ டவுன்லோட் டவுன்லோட் பண்ணுங்க. இது மாதிரி வேறு நிறைய பிடிஎஃப் எடிட்டர்கள் இருக்குது. அது உங்களை கொண்டிருந்தா காணும். இப்போ எங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறபடியா சரி. மற்றது அப்போ நீங்கள் எப்பயும் யூடியூப்பில் போய் என்ன ப்ராடக்ட்டுக்கும் யூடியூப்பில் போயும் நீங்கள் அதை பற்றி கூட அறிஞ்சு கொள்ளலாமா? அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. சரி, அப்போ நாங்கள் இப்போ ஒரு பிடிஎஃப் எடிட்டரை எப்படி பயன்படுத்தலாம், டாக்குமெண்ட்களை எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ நான் திரும்ப நான் கேன்வாக்கு போகிறேன். நான் போன முறை கொஞ்சம் கேன்வாஸை நாங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணவும் இல்லை. அப்போ அதிலேயே சிலதை செய்வோம் இன்றைக்கு. இந்த கேன்வாவில் என்ன பிரச்சனை என்றால் எல்லாத்தையும் செய்ய விடாது. உங்களுக்கு ஃப்ரீயாக செய்யக்கூடியதான் நாங்கள் இப்போ செய்து பார்க்கலாம். மற்றது காசு இருக்கும். மந்த்லிக்கு இவ்வளவு அப்படி இப்படி இருக்கும் சில ப்ரைஸிங். நீங்கள் சீரியஸாக அந்த கேன்வாவை ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கு இல்லாட்டி அடிக்கடி பாவிக்கிறீங்கள் நிறைய வேலை கண்டா நீங்கள் ஒரு பெய்ட் அக்கௌண்ட் எடுத்து வச்சிருக்கலாம். அதனால் பொறுத்தல சாதாரணமாக நாங்கள் அப்பப்போ செய்கிறதுக்காக அது செய்யல வேண்ட இல்லை ஃப்ரீ ஃபெசிலிட்டியை வச்சுக்கொண்டு உங்களுக்கு எல்லாம் மற்ற சில நேரம் உங்களோட இமெயிலுக்களால் சைன்இன் பண்ண சொல்லும். இல்லாட்டி உங்களோட ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண சொல்லும். கேன்வாவில் எல்லாம் மாறிக்கொண்டு போகும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கண்டே சொல்கிறது நாளைக்கு இருக்காது. அப்படி சொன்னால் நீங்கள் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை கேன்வாவில் திறந்து வச்சிருக்கலாம். கேன்வா அக்கௌண்ட்டை திறந்து வச்சுட்டு அந்த கேன்வா உண்மையில் உங்களோட இமெயிலை திறந்துட்டு போகலாம். ஆனால் உங்களோட இமெயிலை திறந்து போகாமல் கேன்வாக்கண்டே ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீ அக்கௌண்ட்டை திறந்து வச்சுட்டு போகிறது நல்ல வேண்டாம். அது கேன்வாவோட மட்டும் இருக்கும். மற்ற அதோட சேர்க்க தேவையில்லை. எப்பயும் அது எல்லாத்துக்குமே உங்களோட இமெயிலுக்குள்ளார போகலாம்னு சொல்லும். உங்களோட பாஸ்வேர்டை திருப்பி கேட்கும். சில இடங்கள்ல அது பாதுகாப்பு தான், ஆனால் சில இடங்கள்ல அது பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்தந்த டூல்களுக்கு நீங்கள் அந்தந்த பாஸ்வேர்டை வச்சு கொண்டு அதை பாவிக்கிறது பெட்டர். சரி, பார்ப்போம். நாங்கள் இப்போ இதில் எவ்வளோக்கு செய்ய விடுதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி கூட யோசிப்போம். நாங்கள் என்ற ஃப்ரீ அக்கௌண்ட்டுகளால் போய் செய்ய பார்க்கலாம். இதான் இந்த கேன்வாண்ட வெப்பேஜ். நீங்கள் டெம்ப்ளேட் ரெண்டு இதை கிளிக் பண்ணியிருந்தா உங்களுக்கு இப்படி நிற்கும். எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று செய்யணும் வேண்டா இல்லை இல்லை இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்க்குது. ஓகே, நான் அப்போ என்ன செய்யறேன்டா இதை வெளியில் வரேன். வெளியில் வந்துட்டு அன்றைக்கு செய்த நாங்கள் இப்போ கேன்வாவில் கூட பிடிஎஃப் எடிட்டர் இருக்குதா?
ஒரு சென்றாங்க. ஓகே, சரி. இப்ப நாங்கள் ம்,
ஓகே, நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுவோம் கேன்வாவில். என்னடா இப்போ கேன்வா வந்து சில நேரங்களில் போக எல்லாம் ஸ்ட்ரிக் பண்ணி கொண்டேன். முதல் வந்து ஃப்ரீயாகவும் போய் சிலதில் பார்க்கக்கூடிய இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு லொக்கினுக்குள்ளால போய் உங்களோட ஏதோ ஒரு இமெயிலுக்குள்ளால போய் தான் அது செய்யப்படுது. அப்போ நான் இப்போ கொஞ்சம் நேரம் எடுத்தது. இப்போ நாங்கள் எங்களோட கேன்வாக்கு போவோம். சரியா? அப்போ நீங்கள் ஒரு லொக்கினுக்குள்ளால போய் ஏதாவது ஒரு இமெயிலுக்குள்ளால போய் ஃப்ரீ இதுக்குள்ளால நீங்கள் சிலதில் செய்யலாம். இப்போ நான் ஒரு இன்விடேஷன் செய்யணுமெண்டா இப்போ இந்த டெம்ப்ளேட் எடுக்கிறேன். டெம்ப்ளேட் எடுத்துட்டு இப்போ நாங்கள் போய் ஒரு இப்போ ஒரு சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல சார். செய்யலையா நான்? நீங்க கதைக்கிற அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணும். ஓகே ஓகே. சரியா? இப்போ ஸ்கிரீன் தெரியுதானே? இப்போ தெரியுதா? தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது. தெரியுது சார். ஓகே தெரியுது. சரி, அப்போ இப்போ நீங்கள் கேன்வாக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ கேன்வாவில் லாக்இன் பண்ண வேண்டி இருந்தது. ஏதோ ஒரு இமெயில். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட இமெயில் ஒன்றை திறந்துட்டு அந்த இமெயில் ஓனாக இருக்கோக்குள்ள நீங்கள் போய் கேன்வாவை கிளிக் பண்ணினா அது இருக்குல்ல அது இதன்னும் அல்லாட்டி கேன்வாவை இதன்னோக்கில் உங்களோட இமெயிலை கேட்டு அதிൻ്റെ பாஸ்வேர்டை கேட்டு போக வேண்டி கிடக்கு. ஆனால் நான் ப்ரிவ் பண்ணுறது உங்களோட இமெயிலை திறந்து போட்டு பிறகு போய் கேன்வாவை திறக்க அது கேட்கும் இந்த இமெயிலுக்கெல்லாம் நீங்கள் பாவிக்க போகிறீங்களான்ட்டு. அப்போ நீங்கள் யார் பாவிக்கிறீங்களன்றதை வைக்க தெரியும். அதான் அதுக்காகத்தானே வேதாண்டிக்கணும். தட்டு தவறி நீங்கள் இதுலேயும் காசுக்குள்ளதை பாவிச்சா சின்ன நேரம் உங்களுக்கு பில் வரலாம். அப்போ கவனமே இருக்கணும். சரி, இங்கே பாருங்க இந்த இந்த க்ரௌன் போட்டதுகளெல்லாம் காசு. நான் எப்பயும் உங்களை சொன்னேன் இந்த ஏஐகள் எல்லாம் சிலதெல்லாம் நாங்கள் ஃப்ரீன்னு பாவிச்சு கொண்டிருப்போம். ஆனால் எல்லாமே எவென்ச்சுவலாக காசுக்கு மாற்றி கொண்டிருப்பினோம். ஆனாலும் எல்லாத்தையும் காசுன்னு சொல்ல மாட்டினோம். கொஞ்சம் மண்டாலும் ஃப்ரீயாக இருக்கும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் 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 வந்து படிக்கிற பர்பஸுக்காக தான் இதுன்றோம் நோடியா. ஓகே, இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பர்சனலாக பாவிப்பீங்க. நீங்கள் ஒரு வியாபாரமாக செய்யலை நோடியா. ஓகே, அப்போ இதில் போய் நீங்கள் இப்போ ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு இன்விடேஷன் உண்டு, ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி. சரி, அப்போ இந்த பர்த்டே பார்ட்டிக்குரிய ஒரு டெம்ப்ளேட் இப்போ எங்களுக்கு வந்திருக்கு. சரியா? இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போறீங்களா, அதை அதில் மாற்றம் செய்ய போறீங்களா நீங்கள் சொல்லலாம் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட். சரிதானே? அப்போ என்னென்னா ஒரு டெம்ப்ளேட் எடுத்து நீங்கள் அதில் மாற்றங்களை செய்து நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி எடுக்க போறீங்க. சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு இதில் போய் நீங்கள் இந்த எழுத்தை மாற்றலாம். சரிதானே? இதை நீங்கள் வேற உங்களோட தெரியும். இப்போ Alma is turning to 3. இப்போ இதுக்கு இந்த டேட்டை நீங்கள் மாற்றலாம். ஓகே, இந்த டைமை மாற்றலாம். என்னென்ன தேவையோ அதை மாற்றலாம். போட்டுட்டு இப்போ இதில் வந்து இந்த அட்ரஸையும் நீங்கள் இப்போ ஒரு கொண்டோ பில்டிங்னா அந்த கொண்டோ அட்ரஸை 112 Finch Avenue. சரியா? போட்டுட்டு இதில் நீங்கள் சொல்லலாம் பார்ட்டி ஹால்.
இப்ப உங்களோட போன் நம்பர் என்ன நம்பர் இருக்கு அதை அழைக்கணும். இப்ப உங்களோட பேரை போடலாம். பவானி என்ற பவானி. இதில் நீங்கள் போன் நம்பர் ஒன்றை போடலாம். சரியா? சும்மா போடுவான். போட்டுட்டு இப்போ பர்த்டே கார்டு ரெடி. பர்த்டே பார்ட்டிக்கான இன்விடேஷன், சாரி கார்டு இல்லை, இன்விடேஷன் ரெடி. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி போட்டு இல்லை போட்டுருக்கீங்க. இதுக்குள்ள நீங்கள் சில நேரம் இதுக்குள்ளேயும் சில சேஞ்சுகள் செய்யலாம். இதுக்குள்ள நீங்கள் ஒரு படத்தை போடலாம். சரியா? அதெல்லாம் இதுக்குள்ள செய்யலாம். இப்போ இங்கே இருக்க அட்டண்ட் இருக்குல்ல, அதில் போய் இன்னொரு பேஜை கொண்டு வரலாம். இதில் பார்க்கலாம் நீங்கள் படங்கள் போடுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கான்னு. டெக்ஸ்ட் இருக்கு, எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. எலிமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி போடலாம். அல்லாட்டி புது இமேஜ் போடுறதுக்கும் இருக்குங்கட்ட. இதில் இல்லை, ஜெனரேட் பண்றது இருக்குது. இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, பலூன் ஃப்ரேம் க்ரஸ் ஹேரோ இமேஜ் அண்ட் இருக்கும் மாட்டேன். இருக்கு போட்டோ ஒன்று இருக்கு. நீங்கள் ஒரு போட்டோவை போட்டு போட்டோவை சர்ச் பண்ணி எடுத்து போட்டோ வேண்டா அந்த போட்டோவை நீங்கள் ஜெனரேட் பண்ண போறீங்களா அல்லது இன்சர்ட் பண்றதுக்கு கட்டாயம் இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். போட்டியில் கொண்டு வந்து ஒரு போட்டோவை நீங்கள் போடலாம். இல்லாட்டி நீங்கள் இப்போ இதை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இதை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணலாம். சரியா? இதை இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண போறீங்க. அதாவது கேன்வாக்களாலேயே பிரிண்ட் பண்ணலாம். உங்களை பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தால், இல்லாட்டி இங்கே ஷேர் உங்களோட இமெயில் அதில் அனுப்பலாம். இங்கே போகும், நாங்கள் ஃபைலுக்கு போவோம். ஃபைலுக்கு போய் டவுன்லோட் கேட்போம். சரியா? அப்போ ஃபைலுக்கு போய் டவுன்லோட் இது ஒரு பிஎன்ஜி ஃபைலாக உங்களுக்கு வேணும் ஏண்டா. இப்போ நீங்கள் இப்போ இதில் அது சொல்லுவது இங்கே இந்த சைஸுகள் என்ன நீங்கள் மாற்றணுமெண்டா எல்லாமே பில்லுன்னு காசுன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் ஒன்றும் மாற்றாதீங்க, சும்மா டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், காசு உள்ளதெல்லாம் பாவிக்காம இருக்கும். இப்போ இங்கே போய் டவுன்லோட்டுக்கு போயிட்டு இப்போ பாருங்க உங்களோட பர்த்டே இன்விடேஷன் இங்கே வந்துட்டு. அப்போ நீங்கள் பல சிம்பிளா இருந்த ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி போட்டு தேவையான டெக்ஸ்ட்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்ணிட்டு நீட்டாக இதெல்லாம். அப்போ கேன்வா எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸுக்கு அல்லாட்டி நோக்கில் நீங்கள் வேணுமெண்டா பே பண்ணி இன்னும் கூட குவாலிட்டியானதை எடுக்கலாம். சரியா? நீங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் காசை போட்டு வச்சா அப்புறம் அந்த காசுல இருந்து போகும். அந்த 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 இதுக்கு மட்டும் பே பண்ணலாம். இப்படி எல்லாம் இருக்கு. சரியா? அப்போ நாங்கள் எங்க இருந்து வந்தாங்க? டெம்ப்ளேட்ல இருந்து வந்தாங்க. டெம்ப்ளேட்ல போய் இப்போ இது முடிஞ்சது. அப்போ நாங்கள் இப்போ வேற ஒன்று செய்வோம். ஒரு இன்விடேஷனை நாங்கள் செய்து பார்த்துனாங்க. சரியா? இப்போ இதை நீங்கள் சைஸை மாத்திரண்டா காசு, இங்கே வேற ரீசைஸ் பண்ணணும்னா காசு. அப்போ அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ இது இப்போ நான் செய்துட்டேன் இல்லை. இப்போ இது அங்கே எந்த அக்கௌண்ட்ல இருக்கும். நான் ஃப்ரீ என்றாலும் வச்சிருப்பேன். சரியா? இப்போ ப்ரொஜெக்ட் இப்போ நான் டெம்ப்ளேட்டுக்கு போகிறேன்.
எனக்கு தேவை இப்ப எல்லாம் இருக்கிற ஹோம் பேஜ் அது என்ன. சரி, இப்ப நான் நியூ டிசைனுக்கு வந்துட்டேன். இப்ப திருப்பி ஓகே இதுல போடுவோம் பர்த்டே கார்டன். சரியா, இப்ப பர்த்டே கார்ட்ஸுக்கு வருது டெம்ப்ளேட். இங்க போனீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினலுக்கு வருவீங்க, ஹோம் பேஜுக்கு. அதில் இருந்து சேவஸ் போவாங்க, அங்கே வருவாங்க. இப்போ நான் திருப்பி டெம்ப்ளேட்டை போடுறேன். அப்போ எல்லாம் உள்ள மெயின் இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இதில் நின்று நாங்கள் இது வந்து அந்த அந்த இதுக்குரிய அது உங்களுக்கு தேவையில்லாட்ட க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி போட்டு நாங்கள் இங்கே வரோம். சரியா, இப்போ நீங்கள் ஒரு பர்த்டே கார்டுன்னா என்ன செய்வீங்க? போன முறை செய்தேன், நான் ரெக்கார்ட் பண்ணல, இப்போ அதை திருப்பி செய்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் வேற வேற. நீங்க ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு போஸ்ட் போடுற கூட இதுல செய்து கொண்டு போடலாம். சரிப்பா, இதை பாருங்க, இதுல நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. சரி, ஒரு பிஸ்னஸ் கார்டு, ஒரு பிஸ்னஸ் கார்டு குயிக்காக செய்யணுமெண்டா இப்போ அதுக்குரிய பிஸ்னஸ் கார்டுக்குரிய டெம்ப்ளேட் இங்கே வந்துருக்கு. சரியா, நீங்கள் இதில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை செலக்ட் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்டை ஒரு லெட்டரிங் நீங்கள் மாற்ற போறீங்க. சரியா, லெட்டரிங் அந்த படங்கள் இருந்த படம் எல்லாம் மாற்ற போறீங்க. கூட நாங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்டு நோக்கில் நாங்கள் சிம்பிளாக தான் செய்ய பார்ப்போம். எங்களுக்கு தேவை இப்போ உங்களுக்கு சரியா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இது ஒன்று எடுக்கலாம். இது இப்போ பாருங்க, இந்த இதுகளுக்கு போகக்கூடாது. க்ரௌன் போர்ட் அதெல்லாம் காசு. நீங்கள் அதில் பார்த்து ஃப்ரீ அது இல்லாத பார்த்து தான் எடுத்து தான் பாவிக்கலாம். அதை எடுத்தீங்கன்னா அங்கே உடனே காசு காட்டும், அவ்வளோ காசுண்டு. சரி, எங்களுக்கு ஒரு காமனான ஒன்று காணும், இது காணும் எங்களுக்கு. சரியா, அப்போ இது எடுப்போம். இதை எடுத்துட்டு நான் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் என்று சொல்ல போறேன். சரியா, இதுல வந்து உங்களுக்கு உங்களோட பெயர் என்ன இது. சரியா, சரி, நான் இப்ப சும்மா நானே ஒன்றை எனக்கு செய்யற மாதிரி செய்யறேன். இதை வந்து மாற்ற போறேன். ஓகே, இப்ப டெலிஃபோன் நம்பர் சும்மா ஒரு நம்பரை கொடுக்க போறேன். இப்ப சரியா, ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்க போறேன். ஒரு வெப்சைட் ஒன்றை கொடுக்க போறேன். ரைட், எல்லாம் கொடுக்கணும் மட்டும் இல்லை, நீங்கள் தேவையில்லாத எடுத்து விடலாமா? வேறு உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்க விரும்ப இல்லை, என்ன என்ன அட்ரஸ் கொடுக்க விரும்ப இல்லைன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. அதை ஃபோன் பண்ணி ஓகே, நீங்கள் அட்ரஸை கொடுத்து கொள்ளலாம். அப்போ இது வந்து நீங்கள் போட விடலாம். ரைட், இதை ரிமூவ் பண்ணி விடலாம். நீங்கள் ஆக உங்களுக்கு ஃபோன் நம்பரும் இமெயில் மட்டும் தான் கொடுக்க போறீங்க. இதையும் நீங்கள் கொடுக்க விரும்ப இல்லைன்னா எடுத்து விடலாம். சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் கார்டு வந்துட்டு. சரியா, சரி, இப்போ நான் இதை வந்து
டவுன்லோட் பண்ண போறேன். இங்க ஒன்றும் சேவிங் ஒன்றும் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணி கொண்டிருக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல. அதான் இமெயிலுக்குள்ளால போய் சொல்லு. சரியா? இதுல பாருங்க, 2 காட்டி இருக்கு. இப்படி காட்டு 2 பாருங்க. டபுள் சைட்ல செய்ய போறீங்க. இந்த சைட்ல இப்படி வருது, இந்த சைட்ல இப்படி வருது. இப்ப நான் இந்த சைடை டபுள் சைட் வேணுமெண்டா அதையும் நான் மாத்தலாம். அல்லாட்டி உங்களுக்கு இந்த டபுள் சைட் வேண்டாமெண்டா இதுல பாருங்க, இதுல போய் delete பேஜ். அப்போ எனக்கு தனியா 1 சைட் பிஸ்னஸ் கார்டு. சரியா? இப்ப இதை வந்து நான் என்ன செய்ய போறேன், டவுன்லோட் பண்ண போறேன். டவுன்லோட் பண்ண போறேன். ரைட். இதுல வந்து இருக்கிறத அப்படியே செய்யணும். என்ன மாற்ற போனா காசு. ரைட். அப்போ நான் டவுன்லோட் பண்ண போறேன். சரியா? அப்ப இப்ப என்னுடைய பிஸ்னஸ் கார்டு வந்து ரெடி. இப்ப நான் என்ன, இங்க போயிட்டு இங்க பிஸ்னஸ் கார்டு வந்து இருக்குமே, இங்க இருக்கு பிஸ்னஸ் கார்டு. இதான் இந்த பிஸ்னஸ் கார்டு இப்ப செய்த நாங்கள் குயிக்க. சரியா? இப்ப இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். என்ன செய்வீங்க, இப்ப நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல முந்தி படிச்சவளை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்ப நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு இதுல என்ன போயிட்டு இருக்கோ தெரியல, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல கொண்டு நீங்கள் லே அவுட் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்ணலாம். நான் இப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கிறேன், விடுதோ தெரியா பார்ப்பேன். சரியா? இப்ப நான் என்ன போயிட்டுக்கு கொஞ்ச நேரம் விடும் பார்ப்போம். இப்ப இன்சர்ட் பண்றேன், விட இல்லை, இன்சர்ட் பண்ண விட இல்லை. ஓகே, இப்ப இதுல வேர்டு இல்லை, அப்படியே நான் செய்யல அது. அப்ப நீங்கள் இதை வந்து இப்ப இந்த பிசினஸ் கார்டை கொண்டே ஒரு வேர்ட் ஃபைல்ல ஒரு பக்கத்துல எத்தனையோ போட்டுட்டு நீங்கள் அதை பிடிஎஃப் ஆக்கி போட்டு பிரிண்ட் பண்ணிட்டு வட்டி எடுக்கலாம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்ப நீங்கள் சரியா, இதுல இருந்து இப்ப நீங்க உங்களோட பிசினஸ் கார்டு ப்ராஜெக்ட் செய்து பார்த்தாச்சு. இப்ப நாங்க இதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்ப நான் டெம்ப்ளேட்டுக்கு கிளிக் பண்றேன், பழையபடி. அப்ப இப்படி எல்லா வேலைகளுக்குமே கேன்வா வந்து இப்ப உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. ஆனா நீங்கள் உங்களுக்கு படிச்ச இதுல கொஞ்சம் செய்துட்டு அங்கேயும் பாவிச்சு அப்படி சிலதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். உங்களால நான் பொதுவாக அட்வைஸ் பண்ணுவேன் என்னென்றால், பொதுவாக உங்களுக்கு அங்க குயிக்கா செய்ய முடியாத வேலைகளுக்கு நீங்கள் இங்க வரலாம். பெயிண்டில் உங்களோட வேர்டில் அதுகளில் செய்ய முடியும். உங்களுக்கு நேரம் இருக்குண்டு அதையும் செய்து கொள்ளுங்க. என்னப்பா நீங்கள் கூட உங்களோட லேர்னிங் இது இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இங்க வந்து இங்கேயும் நீங்கள் பாவிச்சு வளரலாம். அப்ப நீங்கள் கேன்வாவில் பாருங்க, இன்விடேஷன் செய்து பார்த்து நாங்கள் ஒரு லோகோ கூட நீங்கள் கிரியேட் பண்ணி எடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு லோகோ வேணுமெண்டா, ரைட், ஒரு லோகோ வேணுமெண்டா கூட நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ல போய் அதில் டெக்ஸ்டை மாற்றி நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். கூடுதலா நீங்கள் இன்விடேஷன் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். ரெசுமே நான் போன முறை செய்தேன், காட்டினேன், அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்டுகள் செய்யலாம். போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணலாம். மற்றது ஃப்ளையர் தான் கூடுதலாக நீங்கள் பயன்படுத்திங்க. ஒரு ஃப்ளையர் ஒன்று செய்கிறேன்டா, ஃப்ளையருக்கு போனீங்கண்டா ஒரு நிகழ்ச்சிக்கான ஃப்ளையர். நம்ம ஃப்ளையருக்குரிய டெம்ப்ளேட் இங்கே இருக்குங்க பாருங்க. நிறைய ஃப்ளையருக்குரிய டெம்ப்ளேட்டுகள் இருக்குது. இதில் ஒன்று எடுத்து நீங்கள் உங்களோட ஃப்ளையரை செய்யலாம். அது நீங்கள் என்ன செய்யணும், காசு இல்லாத பார்க்கணும். கூட வடிவேற கண்டு போனால் அங்கே கீழே கிரவுன் போட்டிருக்கும், இது காசு.
செய்ய விடாது. நீங்கள் அப்கிரேட் பண்ணால் தான் அது செய்ய விடும் உங்களுடைய அக்கௌண்ட். அப்போ இதுக்குள்ள ஃப்ரீயாக குறையத்தான் நாள் போக ஃப்ரீயானால் குறைஞ்சு கொண்டு போவோம். ஆனால் அப்படியும் கொஞ்சம் பண்ணாலும் இருக்கும். அது எங்களுக்கு காணும் இப்போதைக்கு. முக்கியமாக இந்த லேர்ன் பண்ணுறது வடிவாக காணும். இப்போ வேறு இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. எங்களுக்கு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் அப்படி இப்படிண்டா இங்கே வேணுங்க ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செய்ய போகிறீங்க, ஒரு விளையாடி ஒரு சூம் இவெண்ட் செய்ய போகிறீங்க. இதில் போயிட்டு நீங்கள் இந்த படத்தை மாற்றலாம், இந்த டெக்ஸ்ட்டை மாற்றலாம், சரியோ? இது டிசைன் வேணுமெண்டா மாற்றலாம், எடுத்து விடலாம். இது வேணுமெண்டா மாற்றலாம். இது இந்த ஷேப்புகள் கூட மாற்றலாம். ஆனால் தேவையில்லை. இதுகளையும் மாற்றி போட்டால் உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு கலர் மாற்றலாம் நினைக்கிறேன். கலரும் மாற்றலாம். இந்த கலரை வந்து இங்கே இருக்க கலர், இந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் மாற்றலாம். ஒரு பிங்க் கலருக்கு மாற்றணும்னா இப்போ இது மாறிட்டு தெரியும். வேற என்ன இதில் இந்த பெரிய அளவில் என்னத்தை மாற்றலாம்னு பார்ப்போம். இந்த ஷேப்புகளை மாற்றலாம், கொஞ்சம் மாற்றலாம், சரியா? இதை குறைக்கலாம். இந்த கனடம் போதெல்லாம் நம்மளை குறைக்கலாம். இதை குறைக்கலாம், சின்ன கொண்டுடலாம். ரைட்? அப்போ உங்களுக்கு கூட விஷயம் போட முடியாது. அப்போ இந்த ஷேப்புகளில் கூட நீங்கள் சில மாற்றங்களை செய்யலாம். செய்த பிறகு நீங்கள் போய் இதுகளை வந்து மாற்றலாம். அது இந்த கலரும் நீங்கள் மாற்றலாம். டெக்ஸ்டின் கலர் இங்கே இருக்கு, டெக்ஸ்டின் கலர் எல்லாம் இருக்கு. இங்கே இருக்க எல்லா ஃபொண்டுகள் இந்த சைஸ் மாற்றலாம். அப்போ பாருங்க, ஒரு குயிக்காக ஒரு ஃப்ளையர் எடுத்து போட்டு உங்களுக்கு தேவை என்னது இப்படியான ஒரு டிசைன், அந்த ஐடியா அது நல்லா இருக்கு. என்ன ஹேண்டோடு பாருங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு ஃப்ளையர் ஒன்று வந்துடும். நம்ம சொன்ன மாதிரியே எல்லாம் சேஞ்ச் பண்ணி போட்டு சேவ் பண்ணி செய்யலாம். சரி, நான் இப்போ இவ்வளோ நிப்பாட்டிட்டு உங்களோட கேள்விகள் அதற்கு வரேன். நம்ம ரெக்கார்டை நிப்பாட்டுறேன். இவ்வளோட்டே நீங்கள் செய்து பாருங்க. அப்போ நாங்கள் கன்வாவில் இன்விடேஷன் ஒன்றை சீரியஸாக எடுத்து செய்து அந்த கொஞ்சம் மாற்றங்களையும் செய்து பாருங்க. அப்படியே கொண்டு போய் தனியாக டெக்ஸ்டை மட்டும் பாவிக்காமல் ஷேப்புகள் கலர்கள் மாற்றி பாவிங்க. அப்போ நம்மளை கொஞ்சம் லேர்னிங், அதுக்குள்ளே கொஞ்சம் லேர்னிங் இருக்கும். கன்வாக்குள்ளேயே கொஞ்சம் லேர்ன் பண்ண கிடக்குது. கன்வாவை கூட கூட பாவிச்சிங்களன்னு பாய்ச்சி கொண்டு போகல கொஞ்சம் அதுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் உங்களோட நீங்கள் பெயிண்டில் படித்ததுகள் அந்த டேலண்டை இங்கே அப்ளை பண்ணலாம். சரியா? கன்வா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செய்தரணும்னா செய்தரும். கன்வா ஏஐ இருக்கு, சும்மா ஏஐக்கு போய் எல்லாம் செய்யலாம். ஆனால் இயன்ற அளவுக்கு ஏஐ செய்கிறன்ட்டு எல்லாத்துக்கும் போகாதீங்க. சிலதுகள் வந்து எங்களால் அந்த குறிக்கப்பட்ட நேரத்துக்கு செய்ய முடியாமல் இருக்கு. இல்லாட்டி எங்களுக்கு அந்த அதை செய்கிறதுக்கு நாலேஜ் இல்லை. அப்போ அதுக்கு ஹெல்ப் வேணுமெண்டா என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் கேன்வாக்கு போங்க, இல்லாட்டி ஏஐக்கு போங்க. ஏனென்றால் அப்போதான் நாங்கள் அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். நான் இப்போ ரெக்கார்டிங் பார்க்குறேன்.